இதுவரை ஏன் தனி சுடுகாடு இருக்கு? ஏன் தலித் மக்கள் காலனி என்று அழைக்கப்பட்டு ஊருக்கு தாண்டிதான் அவர்கள் ஏன் வாழ வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது? கோயிலுக்குள் தலித் மக்களுக்கு அனுமதிக்கவில்லை. வருதா வரலையா? 50 ஆண்டு காலத்துல ஆட்சியில இருந்துட்டு இன்னைக்கு இதே நிலைமை இருக்குன்னா நாங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா யார் இதை மாத்தணும்? எந்த சீன ஜனாதிபதி வந்து மாத்துவாரா? யார்? நாகூர் தர்காக்குள்ள நுழைய முடியலன்னு அவர் சொல்லல, வேளாங்கண்ணி பேராலயத்துக்குள்ள நுழைய முடியலையேன்னு சொல்லல, ஆனா சிதம்பரம் கோயிலுக்குள்ள நுழைய முடியல. அப்ப இது யாருடைய பிரச்சனை? இப்ப நாகூர் தர்காக்குள்ள நுழைய முடியலன்னா நீங்க யாரை கேட்பீங்க? அரசாங்கத்தை கேட்பீங்களா? இஸ்லாமிய மதத்தை கேட்பீங்களா? தேவாலயத்துக்குள்ள நுழைய முடியலன்னா யாரை கேட்பீங்க? இவங்க எல்லாம் கிளம்பி வந்து யார சொல்லுவாங்க? இதுதான் கிறிஸ்தவமான்னு கேட்பாங்க, ஆனா இதுதான் திராவிடமான்னு கேட்காங்க. இதுதான் அந்த கேள்வியில உள்ள முரண்பாடை பார்க்கணும். அப்ப சிதம்பரம் கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை, கோயிலுக்குள் நுழைய முடியவில்லை, யார் பிரச்சனை? அது திராவிட இயக்கம் உருவாக்கிய பிரச்சனையா? நீங்க உருவாக்கிய பிரச்சனை. ஆனா தீக்கிறது யார்கிட்ட கொண்டு கொடுக்கறீங்க? நீங்க தானே தரணும். எவ்வளவு வருஷத்துல அவரே சொன்னார், 50 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறீர்கள். அவரே தான் சொன்னாரு அதிமுக கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா அவங்க சித்தாந்த கட்சி இல்ல, நீங்க தான் சித்தாந்த கட்சின்னு திமுக நோக்கி கேட்கிறார். திமுக எவ்வளவு வருஷம் ஆண்டிருக்கு? 15 வருஷம். 2000 வருஷமா இவங்க கட்டி காப்பாற்றுகிற, இறுகி போயிருக்கிற, தகர்க்க முடியாத அளவுக்கு நிலை பெற்றிருக்கிற சாதிய கட்டுமானத்தை 15 வருஷம் ஆட்சி தகர்க்கணும் என்கிறார். எப்படிங்க சாத்தியம் அது? கேள்வி கேட்கறதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா? அந்த படத்துல சொன்ன மாதிரி கனவுனாலும் ஒரு நியாயம் வேணாமாப்பா?